வணக்கம் நண்பர்களே, தமிழ் பிளாசம் சேனலில் தர்பூசணி தோல் அல்வா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த தர்பூசணியை நம்ம தோல் சீவி எடுத்துக்கலாம். இது சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணிவிட்டு தோல் சீவிக்கலாம். தோல் கொஞ்சம் தடிமனாக தான் இருக்கும், அதனால் நல்லா ஷார்ப்பான நைஃபை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா சைடும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், எல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இது மிக்சியில் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கிறப்போ தண்ணி எதுவும் ஊற்றாதீங்க. எல்லாத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாம். பாருங்கள், எல்லாம் கட் பண்ணியாச்சு. இப்போ நல்லா நைஸாக விழுதாக அரைச்சி எடுத்துக்கலாம். விழுதாக அரைச்சிட்டோம். இப்போ தண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ 2 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். முந்திரியும் பிஸ்தாவும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பொடிசாக கட் பண்ணி போட்டு வதக்கிக்கோங்க. இல்லை பாதாமும் திராட்சை வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு வறுத்த பிறகு எடுத்து தனியாக வச்சுக்கலாம். அதே கடாயில் மறுபடியும் 2 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். கோதுமை மாவு 2 டீஸ்பூனை பைண்டிங்காக சேர்த்துருக்கோம். இது நல்லா நெய்லேயே நல்லா வறுபடணும். சிம்லேயே வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா வறுத்தாச்சு. இப்போ அரைச்சி வச்ச விழுது ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த கோதுமை மாவு இதுவும் நல்லா சேர்ந்து மிக்ஸ் ஆகணும். நல்லா கலந்துக்கோங்க. நல்லா கலந்தாச்சு. இப்போ பால் பவுடர் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ பால் பவுடர் இல்லைன்னா நீங்கள் பால் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டாச்சு. சுவைக்கு வெல்லம் 1/4 கப் எடுத்திருக்கேன். உங்களுக்கு சுவை கூட வேணும் அப்படின்னா நீங்கள் 1/2 கப்பு கூட போட்டுக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த சூட்லேயே அது உருகிரும் வெல்லம். பாருங்கள், நல்லா உருகிருச்சு வெல்லம். தண்ணி எதுவுமே ஊற்றாதீங்க, அப்படியே இது பண்ணுங்கள். இப்போ நெய் 2 டீஸ்பூன் ஊற்றிக்கலாம். நல்லா வெந்துருச்சு எல்லாமே. ஊற்றி நல்லா கலந்து விடுங்க. இப்போ வறுத்து வச்சுருக்க முந்திரியும் பிஸ்தாவும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள், சுவையான தர்பூசணி தோல் அல்வா ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், ஒட்டாமல் வருது. இறக்குறப்போ 1 டீஸ்பூன் நெய் கூட ஊற்றி நீங்கள் இறக்கிக்கோங்க. சுவையான தர்பூசணி தோல் அல்வா ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.